வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் பிவைக்யூ செஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி பிவைக்யூ பார்ட் 10th வீடியோ தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்கான A to Z வீடியோஸ் நம்ம கோர்ஸில் பேசிக்லேருந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் All plus F2 in the Linux GNOME desktop environment? ஸோ லினக்ஸ் GNOME desktop environmentல All plus F2 ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. All plus F2 ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் லினக்ஸ் GNOME desktop environmentனா என்ன? லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தோம். விண்டோஸ் மாதிரியே இதுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பட் விண்டோஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸை வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் லினக்ஸை மக்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதோட சோர்ஸ் கோட் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து ஹை லெவல் ஆஃப் யூசர் கண்ட்ரோல் இருக்குது. யூசர் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஓஎஸை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, இதை மோஸ்ட்லி ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் அதிகமாக இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். சரிங்களா? எப்படி நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் முன்னாடி தெரியக்கூடிய ஐகான்ஸ், கிராஃபிக்கல் ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, செட்டிங்ஸ்னால் செட்டிங்ஸ்க்கான ஐகான் இருக்கும், பவர் பாயிண்ட்னா பவர் பாயிண்ட்க்கான ஐகான், எம்எஸ் வேர்ட்குள்ளே போகணுன்னா அதுக்கான ஐகான், அதே மாதிரி எக்ஸல்கான ஐகான், கால்குலேட்டருக்கான ஐகான், பிக்சர்ஸ்க்கான ஐகான், மெயில்கான ஐகான்லாம் முன்னாடி நமக்கு கிராஃபிக்கல் ஐகான்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை நம்ம டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். அப்போ விண்டோஸில் வந்து அந்த கிராஃபிக்கல் என்விரான்மெண்ட்டை நம்ம டெஸ்க்டாப்ஸ்னு சொல்கிற மாதிரி லினக்ஸில் வந்து அந்த கிராஃபிக்கல் என்விரான்மெண்ட்டை நோம்னு சொல்லலாம். புரிஞ்சதுங்களா? இந்த நோமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. நோம்ல Z அப்படிங்கிறது ZNU, N அப்படின்னா நெட்வொர்க், O அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், M அப்படிங்கிறது மாடல், ஃபைனலாக ஈன் இருக்கு, E அப்படின்னா என்விரான்மெண்ட். அப்போ நோமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ZNU நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் மாடல் என்விரான்மெண்ட். இதில் Z அப்படிங்கிறது சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் தான், நோம் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன் பண்ணணும். அப்போ இந்த நோமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ZNU நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் மாடல் என்விரான்மெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம், அந்த கிராஃபிக்கல் ஐகான்ஸை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணாலுமே அது அப்ளிகேஷன்ஸில் எந்த இம்பேக்டும் பண்ணாது. ஏன்னா அது நம்ம அப்ளிகேஷன்ஸுக்குள்ளே போகிறதுக்கான ஷார்ட்கட் மட்டும்தான், அது ஆக்சுவல் ஃபைல்ஸ் கிடையாதுன்னு. ஸோ அந்த எல்லா கிராஃபிக்கல் ஐகான்ஸோட ஷார்ட்கட் நமக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகக்கூடிய ஏரியாவை வந்து விண்டோஸில் டெஸ்க்டாப்னு சொல்கிற மாதிரி லினக்ஸில் வந்து நோம்னு சொல்லலாம். இந்த நோமோட ஃபுல் ஃபார்ம் தான் ZNU நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் மாடல் என்விரான்மெண்ட். புரிஞ்சதுங்களா? அப்போது அந்த லினக்ஸ் நோம் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டில் ஆல் ப்ளஸ் F2 ஓட ஃபங்க்ஷன் என்ன கேட்குறாங்க. எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் ஆல் ப்ளஸ் F2 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஆல் ப்ளஸ் F2வை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் போய் நமக்கு தேவையான ப்ரோக்ராமை சர்ச் பண்ணி நம்ம என்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் தேடணுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரன் கமெண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் ஆல் ப்ளஸ் F2. இதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆப்ஷன் பியில் டாகிள்ஸ் பிட்வீன் ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் விண்டோட் மோட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பிட்வீனில் டாகிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F11 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியில் ரெஃப்ரெஷஸ் தி கரண்ட் விண்டோவை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரெஃப்ரெஷுக்காக நம்ம F5 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் தி கரண்ட் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல் ப்ளஸ் F4 இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆல் ப்ளஸ் F4 அப்படிங்கிறது கரண்ட் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F5. டாகிள்ஸ் பிட்வீன் ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் விண்டோட் மோட். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பிட்வீனில் நம்ம டாகிள் ஆகணும், மாறணும், விண்டோ மோடுக்கு போகணும் அப்படின்னா F11 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் ஆல் ப்ளஸ் F2 அப்படிங்கிறது. புரிஞ்சுதுங்களா? லினக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தோம். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸில் அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் தான் ஹை லெவல் ஆஃப் யூசர் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இந்த நோமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ZNU நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் மாடல் என்விரான்மெண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் ப்ளஸ் F2 ஓட ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன்ஸ் தி ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸ். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி டிஃபால்ட் நேம் given to a folder on Windows systems? ஸோ விண்டோஸ் சிஸ்டம்ஸில் ஒரு ஃபோல்டருக்கு டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா நியூ ஃபோல்டர். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்டைட்டில் ஃபோல்டர் அப்படிங்கிறது மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கொடுக்கக்கூடிய டிஃபால்ட் நேம். நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது தான் விண்டோஸ் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய நேம். சரிங்களா?
ஸோ அதர்வைஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறதும் டிஃபால்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறதும் வேலிட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நோட் பண்ணிக்கிங்க, நியூ ஃபோல்டர் இஸ் தி டிஃபால்ட் நேம் கிவன் டு எ ஃபோல்டர் ஆன் விண்டோஸ் சிஸ்டம்ஸ். விண்டோஸ் சிஸ்டம்ஸில் ஒரு ஃபோல்டருக்கு கொடுக்கக்கூடிய டிஃபால்ட் நேம் என்னென்னா நியூ ஃபோல்டர். இதே மேக் ஓஎஸில் கொடுக்கறதா அன்டைட்டில் ஃபோல்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் when you press the delete key after selecting a file in File Explorer in Windows OS? ஸோ விண்டோஸ் ஓஎஸில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஃபைலை டெலீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது ரீசைக்கிள் பின்க்கு சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின்லேருந்து நம்ம டெலீட் பண்ணால் தான் பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகும். ஸோ அதை அப்படியே நம்ம பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் அப்படிங்கிற ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? பட் இவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னா, விண்டோஸ் ஓஎஸில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஒரு ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டனால ஆப்ஷன் ஏ, தி ஃபைல் இஸ் சென்ட் டு தி ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே நம்ம ஃபைலை டெலீட் பண்ணும்போது ரீசைக்கிள் பின்க்கு சென்ட் ஆகாது. சம்டைம்ஸ் நமக்கு பெர்மனண்ட்டாகவும் டெலீட் ஆகும். அது எந்த மாதிரி டைமில் அப்படின்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து நம்ம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது ரீசைக்கிள் பின்க்கு சென்ட் ஆகும். இதே எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸான யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் அப்படின்னா பென் ட்ரைவ் தான் சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், இதில் இருந்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெர்மனண்ட்டாக டெலீட் ஆகும். ரீசைக்கிள் பின்க்கெல்லாம் மூவ் ஆகாது, டேரெக்டாக பெர்மனண்ட்டாக டெலீட் ஆகிரும். பட் நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ், நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். அதனால தான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஒரு ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் ரீசைக்கிள் பின்க்கு சென்ட் ஆகும். இதே வந்து ஒரு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவில் இருந்து நம்ம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது ரீசைக்கிள் பின்க்கெல்லாம் சென்ட் ஆகாது, டேரெக்டாக பெர்மனண்ட்டாக டெலீட் ஆகும். அண்ட் பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ நம்ம என்ன யூஸ் பண்ணான்னு பார்த்துருந்தோம், ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட். எதுக்காகனா பெர்மனன்ட் டெலீட்காக. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. இது ரிலேட்டடாகவும் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கங்க. தி ஃபைல் இஸ் சென்ட் டு தி ரீசைக்கிள் பின் வென் யூ ப்ரெஸ் தி டெலீட் கீ ஆஃப்டர் செலக்டிங் எ ஃபைல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இன் விண்டோஸ் ஓஎஸ். புரிஞ்சதுங்களா? அதர்வைஸ் நமக்கு ஃபைல் வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகும், ஃபைல் ரீநேம் ஆகும், ஃபைல் ஓப்பன் ஆகும், இதெல்லாம் வந்து ராங் ஆப்ஷன்ஸ் தான். அடுத்த ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டெலீட் எ ஃபைல் ஃப்ரம் எ யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் இன் விண்டோஸ் ஓஎஸ்? ஸோ விண்டோஸ் ஓஎஸில் யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவில் இருந்து ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நம்ம தெரியல அப்படின்னா டக்குன்னு as usual it goes to the recycle பின்னு போட்டுருவோம். பட் அதுதான் கிடையாது. யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது நம்ம வெளியேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது ரீசைக்கிள் பின்க்கு போகாமல் பெர்மனண்ட்டாக இம்மீடியட்டாக டெலீட் ஆயிரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? விண்டோஸ் ஓஎஸில் யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவில் இருந்து ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோன்னா என்ன நடக்கும்னா இட் இஸ் பெர்மனன்ட்லி டெலீட்டட் இம்மீடியட்லி. புரிஞ்சதுங்களா? ஸோ யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ்னா என்னென்னு பார்க்கலாம். யூஎஸ்பி போர்ட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதை யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ்னு சொல்கிறாங்க. இதில் யூஎஸ்பி ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். ஸோ இது கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பியோட ஃபுல் ஃபார்ம் வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ். ஃப்ளாஷ் மெமரி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கம்ப்யூட்டர் பவர் ஆஃப் பண்ணாலுமே அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு டெலீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை தான் ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லுவாங்க. ட்ரைவ் அப்படின்னா ஸ்டோரேஜ் டிவைஸை குறிக்குது இது ட்ரைவ் அப்படிங்கிறது. யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென் ட்ரைவ் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளாக. சரிங்களா? பென் ட்ரைவ் எல்லாருக்குமே தெரியும், இது போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறது. யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம பென் ட்ரைவ் சொல்லலாம். சரிங்களா? அப்போது நம்ம யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவில் இருந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் பெர்மனன்ட்லி டெலிட்டட் இம்மீடியட்லி. அதர்வைஸ் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ராங் தான். சரிங்களா? நம்ம
இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் இருந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். அப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் இருந்து ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து ரீசைக்கிள் பின்க்கு போகும். பட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸான யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இதில் இருந்தெல்லாம் ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் இம்மீடியட்டாக பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த 5th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் எ யூசர் tries to rename a file to the same name as an existing file in the same folder. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு ஃபைலுக்கு ரீநேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேமில் அதே ஃபோல்டரில் இன்னொரு ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்னா விண்டோஸில் வந்து எரர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். எ ஃபைல் வித் திஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இதே நேமோட ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான். இப்போது ஒரு ஃபைலில் ஒரு நேம் நம்ம கொடுக்க நினைக்கிறோம். அந்த ஃபைலுக்கு சேம் ஃபோல்டர் அதே ஃபோல்டரில் இன்னொரு நேம் இருக்குது அப்படின்னா விண்டோஸ் வந்து எரரை டிஸ்பிளே பண்ணும். என்ன எரரை டிஸ்பிளே பண்ணும்னா எ ஃபைல் வித் திஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இதே நேமோட ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள், ராங் ஆப்ஷன்ஸ் தான். சரிங்களா? அப்போது ஒரு ஃபைலுக்கு ஒரு நேம் மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு ஃபைலுக்கு வந்து சேம் 2 நேமை நம்ம கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க நினைக்கும் போது நமக்கு விண்டோஸ் வந்து எரர் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும். என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும் அப்படின்னா எ ஃபைல் வித் திஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இதே நேமோட இன்னொரு ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது காட்டி விண்டோஸில் எரர் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சதுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ விண்டோஸ் டிஸ்பிளே ஆன் எரர் எ ஃபைல் வித் திஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இஃப் எ யூசர் ட்ரைஸ் டு ரீநேம் எ ஃபைல் to the same name as an existing file in the same folder. Clear-ஆ? அடுத்த 6th question பாருங்க. In Windows based systems, which ALKey combination is most likely to display the contextual control menu of the active window, especially when the title bar is inaccessible? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, இப்போ விண்டோஸ் பேஸ்டு சிஸ்டம்ஸில் நம்ம முக்கியமாக டைட்டில் பாரை ஆக்சஸ் பண்ண முடியாத டைமில் ஆக்டிவ் விண்டோவோட கான்டெக்ஸ்டுவல் கண்ட்ரோல் மெனுவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எந்த ஆல்கி காம்பினேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கான்டெக்ஸ்டுவல் கண்ட்ரோல் மெனு அப்படிங்கிறது விண்டோ கண்ட்ரோல் மெனுவை தான் சொல்கிறாங்க. நமக்கு மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன், மினிமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அண்ட் ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஷன், மூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன், சைஸ் ஆப்ஷன்லாம் காட்டூல. ஸோ அதை தான் வந்து விண்டோ கண்ட்ரோல் மெனு அல்லது கான்டெக்ஸ்டுவல் கண்ட்ரோல் மெனுன்னு சொல்லலாம். ஸோ டைட்டில் பார் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத டைமில் ஆக்டிவ் விண்டோவோட இந்த கான்டெக்ஸ்டுவல் கண்ட்ரோல் மெனுவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எந்த ஆல்கி காம்பினேஷன் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. சம்டைம் விண்டோ வந்து நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா டைட்டில் பார் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது நம்மளால். அப்போ நமக்கு என்ன பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த ஆல்கி காம்பினேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விண்டோ கண்ட்ரோல் மெனு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே ஒர்க் பண்ணும்போது சில டைம் நமக்கு டைட்டில் பார் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ நம்மளால் டைட்டில் பாரை ஆக்சஸ் பண்ண முடியாத டைமில் ஆக்டிவ் விண்டோவோட கான்டெக்ஸ்டுவல் கண்ட்ரோல் மெனுவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆல்கி காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஆல் ப்ளஸ் டெலீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஷார்ட்கட் கீ கிடையாது. ஆல் ப்ளஸ் F10 அப்படிங்கிறது சில அப்ளிகேஷன்ஸில் மெனு பாரை ஆக்டிவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆல் ப்ளஸ் F4 அப்படிங்கிறது கரண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆல் ப்ளஸ் F10 அப்படிங்கிறது சம் அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. சம் அப்ளிகேஷன்ஸில் மெனு பார் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆல் ப்ளஸ் F10 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் ஆகுது. ஆல் ப்ளஸ் டெலீட் அப்படிங்கிறது ஒரு வேலிட் ஷார்ட்கட் கீ கிடையாது. ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட் கீ தான் டைட்டில் பாரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத டைமில் ஆக்டிவ் விண்டோவோட கான்டெக்ஸ்டுவல் கண்ட்ரோல் மெனுவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஆல்கி காம்பினேஷன். புரிஞ்சுதுங்களா? அடுத்த 7th கொஸ்டின் பாருங்கள். இன் விண்டோஸ் XP which component provides a graphical interface for users to open and access software programs and applications? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, விண்டோஸ் XPயில் எந்த காம்பனண்ட்
சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூசர்ஸ்க்கு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா ஸ்டார்ட் மெனு. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் மெனு மூலமாக தான் போகும். ஸ்டார்ட் மெனு தான் இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரை நம்ம ஷட் டவுன் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் மெனுவை யூஸ் பண்ணுவோம். நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை சர்ச் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் மெனுவை யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம் டூல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் மெனுவை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஸ்டார்ட் மெனு தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூசர்ஸ்க்கு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய காம்பனண்ட். அதர்வைஸ் நமக்கு டாஸ்க் மேனேஜர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராசஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டாஸ்க் மேனேஜர் யூஸ் ஆகுது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இது வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் பேனல் இது சிஸ்டம் செட்டிங்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய காம்பனண்ட். புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஸ்டார்ட் மெனு. ஸோ இன் விண்டோஸ் எக்ஸ்பி ஸ்டார்ட் மெனு காம்பனண்ட் ப்ரொவைட்ஸ் எ கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ஃபார் யூசர்ஸ் டு ஓப்பன் அண்ட் ஆக்சஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். கிளியரா? அடுத்த 8th கொஸ்டின் பாருங்கள். இன் விண்டோஸ் ஓஎஸ் which of the following actions will permanently delete a file without sending it to the recycle bin? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ விண்டோஸ் ஓஎஸில் எந்த ஃபாலோவிங் ஆக்ஷன்ஸ் ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணும்போது ரீசைக்கிள் பின்க்கு சென்ட் பண்ணாமையே பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட்டை ப்ரெஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சில நேரத்தில் நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு டைம் டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின்க்கு போய் ஒரு டைம் டெலீட் பண்ணால நமக்கு டைம் இல்லை. இது பெர்மனெண்ட்டாக எனக்கு டெலீட் ஆகணும், இதெல்லாம் தேவையில்லாத ஃபைல்ஸ், இது பெர்மனெண்ட்டாக இமீடியட்டாக நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா அது ரீசைக்கிள் பின்க்கு போகாமையே பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ப்ரெஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட். ஸோ இன் விண்டோஸ் ஓஎஸ் press shift plus delete action will permanently delete a file without sending it to the recycle bin. புரிஞ்சதுங்களா? அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். அடுத்த 9th கொஸ்டின் பாருங்க. இன் விண்டோஸ் 11 why might you receive an access is denied error when trying to rename a file? ஸோ விண்டோஸ் 11ல் ஒரு ஃபைலை நம்ம ரீநேம் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆக்சஸ் இஸ் டினைட் அப்படிங்கிற எரரை ரிசீவ் பண்ணுவோம். அது எதனால் ரிசீவ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. எதனால் அப்படின்னா அந்த ஃபைலோட ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஃபைலுக்கு வந்து வேறு யூசர் இருக்கும் பட்சத்தில் நம்மளால் ஒரு ஃபைலை போய் ரீநேம் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் தான் ஆக்சஸ் இஸ் டினைட் அப்படிங்கிற எரரை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நோட் பண்ணிக்கோங்க. ஃபைலோட ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஒரு ஃபைலை ரீநேம் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆக்சஸ் இஸ் டினைட் அப்படிங்கிற எரரை ரிசீவ் பண்ணுவோம். அதர்வைஸ் ஃபைலுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இல்லை அல்லது ரீசைக்கிள் பின்லேருந்து ஒரு ஃபைலை நம்ம ரீநேம் பண்ணுறோம் அல்லது ராங் டிரைவ் லெட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ராங் ஆப்ஷன்ஸ். ஏன் வந்து நம்ம ஃபைலுக்கு ரீநேம் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆக்சஸ் இஸ் டினைட் அப்படிங்கிற எரரை ரிசீவ் பண்ணுறோன்னா அந்த ஃபைலோட ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 10th கொஸ்டின் பாருங்கள். இன் விண்டோஸ் 11 OS which of the following is not allowed in a file or folder name? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, விண்டோஸ் 11 OSல ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேமை நம்ம க்ரியேட் பண்ணும்போது சில கேரக்டர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேமை க்ரியேட் பண்ணும்போது எந்த ஃபாலோவிங் கேரக்டர் வந்து அலோவ் ஆகாது, நாட் அலோடுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்கல்ல சிம்பிள்ஸ் லைக் ஆஸ்டரிஸ்க் ஆர் கொஷின் மார்க். நமக்கு டோட்டலாக ஒரு 9 சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த 9 சிம்பிள்ஸ் ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேமை க்ரியேட் பண்ணும்போது அலோவ் ஆகாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட சிம்பிள்ஸ் ரிசர்வ்டு கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் அப்படின்னா ஆஸ்டரிஸ்க், கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் பார் அல்லது இதை பைப்னு சொல்லுவாங்க, அப்புறம் லெஸ் தென், கிரேட்டர் தென், ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாஷஸ், கோலன், அதுக்கப்புறம் கொட்டேஷன் மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேமை க்ரியேட் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் இதை ரிசர்வ்டு கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. எதுனா ஆஸ்டரிஸ்க், கொஷின் மார்க், பைப் ஆர் வெர்டிக்கல் பார்,
லெஸ் தென் கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாஷஸ், கோலன், அதுக்கப்புறம் கொட்டேஷன் மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ஹைப்பன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர் ஸ்கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபைல் ஆர் ஃபோல்டரை நம்ம சேவ் பண்ணுவோம், நேம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். பட் ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேமை க்ரியேட் பண்ணும்போது எந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அலோவ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ்டரிக், கொஷின் மார்க், வெர்டிக்கல் பார் ஆர் பைப், லெஸ் தென் கிரேட்டர் தென், ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாஷஸ், அதுக்கப்புறம் கோலன், அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ். இந்த கேரக்டர்ஸை நம்மளால் ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேமை க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த 11th கொஸ்டின் பாருங்கள். இன் விண்டோஸ் 11 OS which command interpreter helps to manage computers drives? ஸோ விண்டோஸ் 11 OSல கம்ப்யூட்டர்ஸ் ட்ரைவ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த கமாண்ட் இன்டர்பிரிட்டர் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எப்படின்னா, ஸோ டிஸ்காக நம்ம பார்க்குறதுக்கும், டிஸ்கை வந்து பார்ட்டிஷன்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கும், அந்த பார்ட்டிஷன்ஸை டெலீட் பண்ணுறதுக்கும், வேல்யூம்ஸ் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும், அல்லது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும், கம்ப்யூட்டர் ட்ரைவ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த கமாண்ட் இன்டர்பிரிட்டர் ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆப்ஷன் டி, டிஸ்க் பார்ட். ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரைவ் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் பார்ட்டை குறிக்குது, டிஸ்க் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் பார்ட்டை குறிக்குது. அப்போது டிஸ்க்கு, ட்ரைவ் இந்த மாதிரி நமக்கு எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பார்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி, டிஸ்க் பார்ட் அப்படிங்கிற இந்த கமாண்ட் இன்டர்பிரிட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டிஸ்க் பார்ட் மூலமாக நம்ம வந்து ஸ்டார்ட் மெனுவில் போய் டிஸ்க் பார்ட் அப்படிங்கிற டூலை டைப் பண்ணுறது மூலமாக லிஸ்ட் ஆஃப் டிஸ்கை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதோட பார்ட்டிஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும், அந்த பார்ட்டிஷன்ஸை டெலீட் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TBயில் இருக்குது, 1 TB இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம பார்ட்டிஷன் பண்ணலான்னா, சிஸ்டம்லலாம் லோக்கல் ட்ரைவ் சி, லோக்கல் ட்ரைவ் டி, லோக்கல் ட்ரைவ் ஈன்னு இருக்கும். அப்போ இந்த 1 TBயை லோக்கல் ட்ரைவ் சிக்கு நம்ம 400 ஜிபியாக கொடுத்துடலாம், பார்ட்டிஷன் பண்ணிடலாம். லோக்கல் ட்ரைவ் டிக்கு 300 ஜிபியாக பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். லோக்கல் ட்ரைவ் இக்கு 300 ஜிபி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக 1 TB இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிட்டோமா, அப்போது ஒரு ஹோல் ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TBயில் இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து லோக்கல் ட்ரைவ் சி வந்து ஓஎஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கல் ட்ரைவ் டி வந்து ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ், ஆடியோஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கல் ட்ரைவ் இ அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் பார்ட்டிஷன்ஸை டெலீட் பண்ணுறதுக்கும் டிஸ்க் பார்ட் அப்படிங்கிற இந்த கமாண்ட் இன்டர்பிரிட்டர் ஹெல்ப் பண்ணுது. வேல்யூம்ஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அதர்வைஸ் ஆப்ஷன் ஏல நமக்கு gpedit.msன்னு கொடுத்துருக்காங்க. ஜிபி அப்படின்னா குரூப் பாலிசி. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு gpedit.msc அப்படிங்கிற இந்த கமெண்ட் யூஸ் ஆகுது. இதில் ஜிபின்னு இருக்குது பாருங்களே, இதை வச்சு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜி அப்படிங்கிறது குரூப்பை குறிக்குது, பி அப்படிங்கிறது பாலிசியை குறிக்குது. அப்போது gpedit.msc அப்படின்னா குரூப் பாலிசி. ஸோ இது வந்து விண்டோஸ் செட்டிங்ஸை அண்ட் பாலிசிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கமெண்ட். ஆப்ஷன் பியில் ரெஜ் எடிட்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ரெஜ் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரி மோடை குறிக்குது. ஸோ விண்டோ ரெஜிஸ்ட்ரி மோடை எடிட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் ஆகுது. ஆப்ஷன் சியில் எம்எஸ் கான்ஃபிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்மேட் என்னென்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். அதாவது சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கும் பூட் செட்டிங்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது இந்த கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது, எம்எஸ் கான்ஃபிக் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போது நமக்கு வந்து பூட் செட்டிங்ஸை, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸை, ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸை எல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்எஸ் கான்ஃபிக் அப்படிங்கிற சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டிஸ்க் பார்க். டிஸ்க் பார்க் அப்படிங்கிற கமாண்ட் இன்டர்பிரிட்டர் தான் கம்ப்யூட்டர் ட்ரைவ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து லிஸ்ட் ஆஃப் டிஸ்கை பார்க்குறதுக்கும், பார்ட்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும், டெலீட் பண்ணுறதுக்கும், வேல்யூம்ஸ் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும், விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும், கம்ப்யூட்டர் ட்ரைவ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கமாண்ட் இன்டர்பிரிட்டர் வந்து டிஸ்க் பார்ட் அப்படிங்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 12th கொஸ்டின் பாருங்கள். இன் விண்டோஸ் 10 ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஹவு கேன் யூ குரூப் ஃபைல்ஸ் பை தயர் டைப்? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, இப்போ விண்டோஸ் 10ல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில்
நம்ம எப்படி ஃபைல்ஸை அதோட டைப்பை பேஸ் பண்ணி குரூப் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். யூஸ் தி குரூப் பை ஆப்ஷன் அண்ட் செலக்ட் டைப். அதோட டைப்பை செலக்ட் பண்ணி நம்ம குரூப் பை ஆப்ஷன் மூலமாக ஃபைல்ஸை வந்து அதோட டைப்க்கு ஏற்ற மாதிரி குரூப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நமக்கு வியூ டேப், செலக்ட் டீட்டெயில்ஸ், ஷார்ட் பை ஆப்ஷன், செலக்ட் நேம் அண்ட் ரீநேம் ஆல் ஃபைல்ஸ் வித் தி சேம் டைப் அப்படிங்கிறதெல்லாம் ராங் ஆப்ஷன்ஸ். புரிஞ்சதுங்களா? ஸோ நம்ம விண்டோஸ் 10ல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் எப்படி அதோட டைப்பை பேஸ் பண்ணி ஃபைல்ஸை குரூப் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பை ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுறதன் மூலமாக அதோட டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸை வந்து குரூப் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த 13th கொஸ்டின் பாருங்கள். In the context of managing multiple open applications within a graphical operating system, what is the typical behavior initiated by pressing Ctrl plus Tab? ஸோ இந்த கொஷினை நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் Ctrl plus Tab ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ Ctrl plus Tab ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேப்க்கு பிட்வீனில் ஸ்விட்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்டிபிள் டேப்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். டேப் 1, டேப் 2, டேப் 3, டேப் 4, டேப் 5ன்னு மல்டிபிள் டேப்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப்புக்கு இப்படி ஸ்விட்ச் ஆகிறதுக்கு Ctrl plus Tab நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, இட் சைக்கிள்ஸ் த்ரூ தி ஓப்பன் விண்டோஸ் ஆர் டேப்ஸ். ஸோ விண்டோஸ் அல்லது டேப்ஸ்க்கு பிட்வீனில் சைக்கிள் ஆகிறதுக்கு, மூவ் ஆகிறதுக்கு தான் Ctrl plus Tab வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இட் சைக்கிள்ஸ் த்ரூ தி ஓப்பன் விண்டோஸ் ஆர் டேப்ஸ் ஆஃப் தி கரண்ட்லி ஆக்டிவ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அப்போ Ctrl plus Tab நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிஹேவியர் தான் இனிஷியேட் ஆகும். ஸோ அந்த கொஷினை தான் அப்படியே இவங்க டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஒரு கிராஃபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மல்டிபிள் ஓப்பன் அப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுற கண்டெக்ஸ்டில் Ctrl plus Tab ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன பிஹேவியர் இனிஷியேட் ஆகும்னு கேட்குறாங்க. என்ன பிஹேவியர் இனிஷியேட் ஆகும்? இட் சைக்கிள்ஸ் த்ரூ தி ஓப்பன் விண்டோஸ் ஆர் டேப்ஸ் ஆஃப் தி கரண்ட்லி ஆக்டிவ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பியில் நியூ டேப் அல்லது விண்டோவை ஓப்பன் பண்ணுறது பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl plus T. இதுதான் நியூ டேப் அல்லது விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. கரண்ட்லி ஆக்டிவ் அப்ளிகேஷன் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து ஆல் ப்ளஸ் F4ன்னு பார்த்துருந்தோம். அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டியில் கரண்ட்லி ஆக்டிவ் அப்ளிகேஷன் விண்டோவை மினிமைஸ் பண்ணுறது பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங் ஆப்ஷன் தான். ஸோ சரிங்களா, Ctrl plus Tab நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இட் சைக்கிள்ஸ் த்ரூ தி ஓப்பன் விண்டோஸ் ஆர் டேப்ஸ் ஆஃப் தி கரண்ட்லி ஆக்டிவ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பிஹேவியர் தான் இனிஷியேட் ஆகும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 14th கொஷின் பாருங்கள். In most Unix based operating systems, which command is used to create an empty file if the file does not already exist? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்க, இப்போ மோஸ்ட் யூனிக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எந்த கமெண்ட் எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ இந்த ஃபைல் வந்து ஏற்கனவே இல்லாமல் இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே இல்லாத ஒரு ஃபைலை எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த கமெண்ட் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எந்த கமெண்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி, டச் அப்படிங்கிற கமெண்ட். ஆப்ஷன் ஏல எம்கே ஃபைல்னு கொடுத்துருக்காங்கல்ல, எம்கேவோட மீன் வந்து மேக் அப்படின்னு அர்த்தம். இந்த மேக் ஃபைல் வந்து பொதுவாக நமக்கு யூஸ் ஆகாது. டச் அப்படிங்கிற இந்த கமெண்ட் தான் எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆப்ஷன் பியில் எம்கே டேர்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மேக் டேரக்ட்ரின்னு அர்த்தம். இது வந்து ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய கமெண்ட். சரிங்களா, ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டச் அப்படிங்கிற கமெண்ட் தான் எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்க சிபி அப்படின்னா காப்பின்னு அர்த்தம். ஓகேங்களா, எம்கேனா மேக்னு அர்த்தம், சிபினா காப்பின்னு அர்த்தம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டச் அப்படிங்கிற கமெண்ட் தான் எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 15th கொஸ்டின் பாருங்கள். இன் மெனி விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் pressing all plus space bar typically invokes which of the following? இப்போது நிறைய விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸில் ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எது நமக்கு இன்வோக் ஆகும்னு கேட்குறாங்க. இன்வோக் மீன்ஸ் எது ஓப்பன் ஆகும்னு கேட்குறாங்க. ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தி சிஸ்டம் மெனு ஃபார் தி கரண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதாவது நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நமக்கு விண்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும் போது டைட்டில் பார் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே வந்து
கரண்ட் விண்டோவோட சிஸ்டம் மெனு அல்லது கண்டெக்ஸ்டுவல் மெனு வந்து ஓப்பன் ஆகும்னு பார்த்துருந்தோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கண்டெயின் ஆகியிருக்குன்னா மூவ், சைஸ், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் இந்த ஆப்ஷன்ஸில் கண்டெயின் ஆகியிருக்கும். நம்மளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் நமக்கு விண்டோ தெரியும், அப்போ டைட்டில் பார் நமக்கு தெரியாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஆல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அப்படிங்கிற இந்த கீ காம்பினேஷனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த கரண்ட் விண்டோவோட சிஸ்டம் மெனுவை நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த சிஸ்டம் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸில் கண்டெயின் ஆகியிருக்குன்னா மூவ், சைஸ், மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸுங்கிற ஆப்ஷன்ஸில் கண்டெயின் ஆகியிருக்கும். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 16th கொஸ்டின் பாருங்கள். இன் லினக்ஸ் OS which command is used to rename a file from oldname.txt to newname.txt? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எந்த கமெண்ட் oldname.txtலேருந்து newname.txtக்கு ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல சிபி oldname.txt newname.txtனு கொடுத்துருக்காங்க. சிபி அப்படின்னா காப்பின்னு அர்த்தம். டச் அப்படிங்கிறது எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம். ஆப்ஷன் சியில் கிரியேட் oldname.txt newname.txtனு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேலிட் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓல்ட் நேம்லேருந்து நியூ நேமுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். எம்வி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மூவ் குறிக்குது. எம்கே அப்படின்னா நம்ம மேக்னு பார்த்துருந்தோம், சரிங்களா. சிபி அப்படின்னா காப்பின்னு பார்த்துருந்தோம். டச் அப்படிங்கிறது எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். எம்வி அப்படிங்கிறது மூவை குறிக்குது. அப்போது நம்ம வந்து லினக்ஸ் OSல ஒரு ஃபைலை ஓல்ட் நேம்லேருந்து நியூ நேமுக்கு ரீநேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய கமெண்ட் வந்து மூவ். ஏன்னா ஓல்ட் நேம்லேருந்து நியூ நேமுக்கு மூவ் தானே பண்ணுறோம். அப்போது எம்வி oldname.txt newname.txt அப்படிங்கிற கமெண்ட் தான் யூஸ் ஆகுது. இஸ் யூஸ்டு டு ரீநேம் எ ஃபைல் ஃப்ரம் oldname.txt to newname.txt. புரிஞ்சதுங்களா? அடுத்த 17th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ யூஸ் தி ஃபார்மேட் பெயிண்டர் டூல் இன் MS Word? ஸோ MS Wordல நம்ம ஃபார்மேட் பெயிண்டர் டூலை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஃபார்மேட் பெயிண்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு செலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ஸை காப்பி பண்ணி அதை இன்னொரு பிளேஸில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் ஏ இது ஃபார்மேட்டை காப்பி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபாண்ட் கலராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுது, சரிங்களா. அதுக்கு தான் ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம MS Wordல ஃபார்மேட் பெயிண்டர் டூலை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இட் காப்பீஸ் ஃபார்மேட்டிங் ஃப்ரம் ஒன் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டு அனதர். ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் இருக்கிறதுலாம் ராங் ஆப்ஷன்ஸ். ஸோ செலக்டட் டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணுறது, பேஜ் ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுறது, ஹைப்பர் லிங்கை இன்சர்ட் பண்ணுறதெல்லாம் ராங் ஆப்ஷன்ஸ். ஹைப்பர் லிங்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+K நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்போ ஃபார்மேட் பெயிண்டர் எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 18th கொஸ்டின் பாருங்கள். விச் அவுட்புட் டிவைஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் to produce high quality printed graphics and text? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, எந்த அவுட்புட் டிவைஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஹை குவாலிட்டி பிரிண்டட் கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு 2 பிரிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது ஸ்க்ரீன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது, ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது கேமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ் இது, சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏலையும் பிலையும் தான் பிரிண்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏல வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஓல்டர் பிரிண்டர், இதில் வந்து அவ்வளோ குவாலிட்டியாலாம் இருக்காது. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்கல்ல இங்க்ஜெட் பிரிண்டர், இதுதான் ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸையும் டெக்ஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட அவுட்புட் டிவைஸ். இது வந்து இங்க் ட்ராப்லெட்ஸ் மூலமாக நமக்கு ஹை குவாலிட்டியான கிராஃபிக்ஸை, கிளியர் டெக்ஸ்ட்டை, ஃபோட்டோஸை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஆப்ஷன் பி இங்க்ஜெட் பிரிண்டர் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர் அவுட்புட் டிவைஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் டு ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டி பிரிண்டட் கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்த 19th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டிவைசஸ் ப்ராசஸ் டேட்டா இன் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம்? ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டமில் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டிவைஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல FDDன்னு கொடுத்துருக்காங்க. FDDயோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவ். இதை நோட் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஓல்டர் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸ். இதில் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 144 MB தான் இருக்கும், 1.44 MB தான் இருக்கும் ஸ்டோரேஜ். இது வந்து ஓல்டர் சிஸ்டம்ஸில் எல்லாம் ஸ்டோரேஜ் டிவைஸாக இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவை யூஸ் பண்ணாங்க ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்காக. ஆப்ஷன் பியில் CPU கொடுத்துருக்காங்க. CPU தான் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்க வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி, மெயின் மெமரி. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்க வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். இது எல்லாமே ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். பட் ரேம் அப்படிங்கிறது டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டமில் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டிவைஸ் என்னென்னா CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதை வந்து பிரைன் ஆஃப் தி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த லாஸ்ட் 20th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் மெத்தட் டு சேவ் யுவர் ஒர்க் இன் PowerPoint? ஸோ PowerPointல நம்ம ஒர்க்கை சேவ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் மெத்தட் என்ன? ஆப்ஷன் ஏவே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைல் டேப்பில் தான் நமக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்போ யூஸ் தி ஃபைல் டேப் அண்ட் செலக்ட் சேவ் ஆர் ப்ரெஸ் Ctrl+S. Ctrl+Sஸை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாகவும் சேவ் பண்ணிக்கலாம், அல்லது ஃபைல் டேப்பை யூஸ் பண்ணி சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதன் மூலமாகவும் PowerPointல நம்ம ஒர்க்கை ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். டிசைன் டேப்லலாம் நமக்கு சேவ் ஆப்ஷன் கிடையாது, இன்சர்ட் டேப்லேயும் சேவ் ஆப்ஷன் கிடையாது. ஸோ சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபைல் டேப்பில் தான் இருக்குது. அப்போ ஃபைல் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம சேவை செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது Ctrl+S அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் தி ஃபைல் டேப் அண்ட் செலக்ட் சேவ் ஆர் ப்ளஸ் Ctrl+S இஸ் தி ஸ்டாண்டர்ட் மெத்தட் டு சேவ் யுவர் ஒர்க் இன் PowerPoint. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.